ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நவம்பர் 3ஆம் தேதி, வரக்கூடிய நவம்பர் 3ஆம் தேதி அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தல் நடக்கப் போகுது. அதில் யார் ஜெயிக்க போகிறான்ற விவாதம் பல வகைகளில் எல்லா சேனல்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்க அதிபராக இப்போ இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப், அதாவது அவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர், அதற்கு ஆப்போசிட்டாக ஜோ பைடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவருக்கு இடையில தான் எலெக்ஷன் நடக்க போகுது. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலை. சரி, அமெரிக்காவோட தேர்தல் முறையை பார்க்க ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு கிலாரி கிளின்டனுக்கும் நம்ம இப்போ இருக்கிற அதிபர் ஆகிய டொனால்டு ட்ரம்ப்புக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் மக்களுடைய வாக்குகளை 0.2% கிலாரி கிளின்டன் தான் லீடிங்காக இருந்தாங்க. ஆனால் அதிபரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்டு ட்ரம்ப் தான் அதிபரானார். அது ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. அது முக்கியமாக ரொம்ப முக்கியமான பதவி இல்லையா? உலகத்திலே ரொம்ப அதிகாரம் மிக்க பதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் பதவி தான். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு வினோதமாக இருக்கும். நம்மளுடைய தேர்தல் முறைக்கு அவங்களுடைய தேர்தல் முறைக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய போனஸ் வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசுகிறது உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் நண்பன் ஹமீத். உலகம் முழுவதும் மக்களால் ஆட்சி செய்ய, அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சிகள் தான் பெரும்பாலான நாடுகளில் நடக்குது. குறிப்பாக இந்தியாவிலையும் அமெரிக்காவிலும் மக்களாட்சி தான் நடைபெறுது. இந்தியாவில் நேரடியாக நாடாளுமன்ற ஆட்சி முறை நடக்குது. ஆனால் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முறை ஆட்சி நடக்குது. சரி, இது எப்படி நடக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அதிபர் தேர்தல், அதாவது மக்களால் நேரடியாக அவங்களுடைய அதிபரை தேர்ந்தெடுக்க முடியாது. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஏன்னா மக்களாட்சிக்கு தத்துவத்துக்கு டெஃபனிஷன் சொன்னதே அமெரிக்க குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆகிய அப்ரஹாம் லிங்கன் தான்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய அதிபரை, உலகின் மிக சக்தி வாய்ந்த பதவியை அந்த நாட்டு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாதுன்றது ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் முறையாக தான் இருக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்ற பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 3 கட்டமாக அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்குது. முதல் கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்காவிலே மிகப்பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் இருக்குது. ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. இது 2 கட்சிக்குள்ளேயும் முதல்ல ஒரு தேர்தல் நடக்கும். அவங்களுடைய அதிபர் வேட்பாளர் யார், அந்த கட்சி சார்ந்த அதிபர் வேட்பாளர் யாருன்ட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடக்கும். அதன் பிறகு பொதுமக்கள்கிட்ட எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடக்கும். மூணாவதாக இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காவுடைய அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அமெரிக்காவுடைய அதிபரை தேர்ந்தெடுக்க யார் இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் தெரிஞ்சிருக்க முன்னாடி அமெரிக்க நாடாளுமன்றம் எத்தனை பேர்னால ஆனது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக 2 அவைகள் இருக்குது நாடாளுமன்றத்தில். செனட் அவை, பிரதிநிதிகள் சபை, 2 அவைகள் இருக்குது. இந்த 2 அவைகள்லேயும் செனட் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 100 பேர். அதாவது மொத்தம் அமெரிக்காவில் 50 மாநிலம் இருக்குது. இந்த 50 மாநிலத்துக்கு 2 பேர் வீதம் 100 பேர் செனட் உறுப்பினர் இருக்காங்க. பிரதிநிதிகள் சபை ஒரு 435 பேர் இருக்காங்க. இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த பிரதிநிதி சபையோடைய எண்ணிக்கை இருக்குது. ப்ளஸ் ஒரு 3 பேர் வாக்குரிமை இல்லாத ஒரு 3 பேர் இருக்காங்க பிரதிநிதி சபை குழு உறுப்பினர்களில். மொத்தம் 438 ப்ளஸ் ஒரு 100 செனட் உறுப்பினர்கள், மொத்தம் 538 உறுப்பினர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, இது எப்படி நிர்ணயம் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய மாநில மக்கள் தொகைக்கேற்ப, அந்த மாநில மக்கள் தொகைக்கேற்ப இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கும். உதாரணமாக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு அதிகமான உறுப்பினர்கள், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு குறைவான எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள். இது எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி 2 பேருமே அந்த வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அமெரிக்காவிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா. கலிபோர்னியாவுக்கு தான் அதிகமான எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர் எண்ணிக்கையும் இருக்குது, கிட்டத்தட்ட 55 பேர். இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா 538 பேர் செனட் உறுப்பினர்கள் ப்ளஸ் பிரதிநிதி சபை உறுப்பினர்களுடைய கூட்டு எண்ணிக்கை தான். அதோட எண்ணிக்கை அளவுக்கு எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கணும். அந்த அடிப்படையில் 538 பேரில் யார் 270, அதாவது பாதிக்கு மேலே எந்த வேட்பாளர் அதிபர் வேட்பாளர் வெற்றி பெறுறாரோ, அவங்களுடைய ஆதரவு பெறுறாரோ, அவங்க தான் வெற்றி பெற முடியும். இது எப்படி நடக்குது தேர்தல் எளிமையாக புரிய சொல்லணும்னா, இப்போ கலிபோர்னியா தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இதுக்கு அதிகமான எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ குடியரசுக் கட்சி சார்பாகவும் ஜனநாயக கட்சி சார்பாகவும் ஒரு 55 பேரை எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் நிப்பாட்டுவாங்க. இந்த 55 பேரை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே நேரத்தில், அதாவது தனித்தனியாலாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவர் 55 1வது 2வது 3வது தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. 55 பேரை ஒரே சாய்ஸாகவே தேர்ந்தெடுத்துடலாம். இந்த 55 பேரை குடியரசுக் கட்சி தலைவர் சார்பாக நிப்பாட்டி இருக்கிற எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்
தேர்ந்தெடுக்கலாம் ஒரே டைமில். சரி, இந்த 55 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ கலிபோர்னியா தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதில் 1000 பேர் மக்கள் தொகைன்னு ஒரு கால்குலேட்டுக்காக வச்சுக்கோங்க. 1000 பேரில் குடியரசுக் கட்சி வந்து ஒரு 600 பேர் மக்கள் தொகை வந்து குடியரசுக் கட்சி எலக்டரல் காலேஜ் உறுப்பினர் தேர்ந்தெடுத்துடுறாங்க. 400 பேர் வந்து ஜனநாயக கட்சி ஆட்களை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்தா இந்த 55 எலக்டரல் கட்சி உறுப்பினர்களுடைய அங்கீகாரத்தை யார் பெறுவான்னா குடியரசுக் கட்சி. அவங்க தானே வந்து அதிகமான மக்கள் வாக்களிப்பை பெற்றிருக்காங்க. 600 பேர் வந்து அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்ட்டு 55 பேரும் வந்து குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாங்க. அதாவது இரண்டாவதாக இன்னொரு கால்குலேஷன்னா, கலிபோர்னியாவுக்கு அடுத்து அதாவது மக்கள் தொகை அதிகம் கொண்ட அதுக்கு அடுத்து 2வது பிளேஸில் ஒரு மாநிலம் இருக்குது. உதாரணமாக நியூயார்க்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 50 உறுப்பினர்கள் எலக்டரல் காலேஜ் உறுப்பினர்கள் கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே வந்து ஒரு 900 பேர் மக்கள் தொகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 900 பேருமே வந்து ஜனநாயக கட்சியை தேர்ந்தெடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டு கூட குடியரசுக் கட்சி கிடைக்கல. 900 பேருமே வந்து ஜனநாயக கட்சி உறுப்பினரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அதில் உள்ள 50 எலக்டரல் காலேஜ் உறுப்பினர்கள் வந்து யாருக்கு ஆதரவாக போயிடுவாங்க? ஜனநாயக கட்சி சார்பாக எந்த அதிபர் வேட்பாளராக இருக்காரோ அவருக்கு ஆதரவாக போவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிபோர்னியாவில் 400 ஓட்டும் நியூயார்க்கில் வாங்கின 900 ஓட்டு சேர்ந்தால் ஜனநாயக கட்சி 1300 ஓட்டு மக்கள் ஓட்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் கலிபோர்னியாவில் வாங்கின 900 ஓட்டு மட்டும்தான் குடியரசுக் கட்சி வாங்கியிருக்காங்க. மக்கள் ஓட்டு யார் அதிகமாக வாங்கியிருக்கா? ஜனநாயக கட்சி வாங்கியிருக்கு. மக்கள் ஓட்டு குறைவாக வந்து குடியரசுக் கட்சி வாங்கியிருக்கு. ஆனால் எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர் எண்ணிக்கை யாருக்கு லீடிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகம் கொண்ட கலிபோர்னியாவில் ஜெயிச்ச குடியரசுக் கட்சிக்கு தான் 55 உறுப்பினர்கள் செல்வாக்கு இருக்குது. 50 தான் வந்து ஜனநாயக கட்சிக்கு இருக்குது. இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் யாரை கை நீட்டுறாங்களோ, யார்கிட்ட அதிகமாக இருக்காங்களோ அவங்க கட்சி சார்ந்தால்தான் வந்து அதிபராக வெற்றி பெற முடியுன்றது ஒரு எளிமையான விளக்கமாக இருக்குது நண்பர்களே. அதன் பிறகு யார் இந்த 270 எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் எந்த கட்சி பெறுதோ அவங்க தான் வந்து அதிபராக முடியும். இதுதான் அமெரிக்காவுடைய தேர்தல் முறை. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் நம்ம நாட்டிலலாம் இருக்குது. தேர்தல் ஆணையமே வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக நடக்கக்கூடிய நம்ம நாட்டிலலாம் நடக்குது. ஆனால் அங்கே வந்து தேர்தல் ஆணையமே கிடையாது அமெரிக்காவில். இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அந்தந்த மாநிலம் தான் வந்து தேர்தல் நடத்துது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாக்குச்சீட்டு முறை தான், மிஷின்லாம் கிடையாது. நிலாவுக்கு மனிதனை எந்த காலத்திலே அனுப்பிட்டான், 60 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா அனுப்பிட்டான். ஆனால் இன்னமும் அங்கே வாக்குச்சீட்டு முறை தான் வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து மக்களை வந்து எளிதில் ஏமாற்ற முடியாது. அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணலாம். அந்த மாதிரியான வாக்கு முறை தான். இப்போ நம்மளை மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கல இல்லையா அமெரிக்கா. நம்ம நாடாக இருந்தால் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் நீ இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதனால் வந்திருக்கு? மிஷின், ஓட்டு மிஷினால் வந்துருச்சு. வருங்காலங்களில் வாக்குச்சீட்டு முறைக்கு இந்தியாவும் மாறும் நம்ம நம்புவோம். அதுக்கான மக்கள் முயற்சிகளையும் கட்சிகளும் முயற்சி செய்யணும்னு நம்ம முயற்சி செய்வோம். வருங்காலங்களில் வாக்குச்சீட்டு முறைக்கு இந்திய அரசாங்கம் வந்து மாறணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல தகவலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த போனஸ் வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதிகம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்து வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.